அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் எவ்வாறு பல திணைகளில் வாழ்ந்து அவர்கள் விவசாயம் செய்ய அதில் முன்னேற்றம் ஏற்பட குறிஞ்சிநில மக்கள் முல்லைநிலக்கும் முல்லையிலிருந்து மருதம் நெய்தல் மற்றும் பாலை நாகரிகங்கள் எப்படி விரிவடைந்தன என்று பார்க்கிறீர்கள். இதன் மூலம் இந்த ட்ரைப்ஸ் எப்படி ஆல் ஓவர் த இந்தியா பரவினார்கள் என்பதை பார்க்கணும். அவர்களிருந்து பல்வேறான ட்ரைப்ஸ் இந்தியா முழுவதும் எப்படி உருவாகினார்கள் அப்படின்று பார்க்கின்றார்கள். இந்த மேப்பு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேப்ஸு. இந்த ஒவ்வொரு ட்ரைப்ஸும் எப்படி ஸ்டேட் வைஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள காமனாக இருக்கிற ட்ரைப்ஸ் எப்படி இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணாக்கா ஒவ்வொரு ட்ரைப்ஸ்லேருந்து ஒவ்வொரு ட்ரைப்ஸ் எப்படி உருவாகின்றது உங்களுக்கு புரியும். அவர்கள் புலம்பெயர்ந்த விஷயங்கள் இந்த மேப்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிய வரும். ஸோ இவ்வாறு போன ட்ரைப்ஸை அழகாக செட்டிலாக அவங்களிருந்து இந்த பல கேஸ்ட் சிஸ்டம் உருவாகுது. ஒருத்தர் மிக்ஸ் ஆகும்போது அதுலேருந்து ஃபார்வர்ட் கேஸ்ட், பேக்வேர்ட் கேஸ்ட், செட்டில் கேஸ்ட் உருவாகுது. இந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி எவ்வளோன்றது அதனுடைய அந்த ட்ரைப்ஸோடைய மிக்ஸ்அப் வச்சுட்டு அந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி உருவாகுன்றது நெக்ஸ்ட் வர பிரான்ச் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வாறு தான் நம்ம கேஸ்ட் சிஸ்டம் A+Bன்றது பல ட்ரைப்ஸ் ABCன்றது ஒரு ட்ரைப்ஸு. எப்படி இந்த ஒவ்வொரு ட்ரைப்ஸ் மிக்ஸ் ஆகும்போது எப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கேஸ்ட் சிஸ்டங்கள் உருவாச்சு, இனங்கள் உருவாச்சுன்றது பார்க்குறீங்க. ஸோ இதில் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது எப்படி வெள்ளார் கமிட்டியிலேருந்து பல கம்யூனிட்டிஸ் வந்துன்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது மாதிரி இந்தியா முழுக்கும் இந்தியா தொன்மையில் இங்கே பல இனங்கள் வளர்ந்து பல இனங்களை அந்த ஜாதியில் உருவாகி அந்த ஜாதியில் DNA பதிவிட்டுறதை நம்முடைய இந்தியாவில் பார்க்குறீங்க. இது வம்சம் அப்படின்ட்டு போகும்போது இன்னும் வேறு லெவலில் போகுது. ஸோ வேரியஸ் ட்ரைப்ஸ் எப்படி இருக்காங்க சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் பார்க்குறீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ட்ரைபல் ரெக்கார்ட்ஸு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து எப்படி ட்ரைப்ஸ் நம்ம இந்த நிலைக்கு எவால்வ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஒரு சிம்பிள் டிப்ஸ்க்காக தான் இந்த டேட்டா. தேங்க்யூ.